ஸ்டார்ட்டும் பண்ணுறாரு, ஒர்க் ஆகலை. ஸோ தனியாக இருக்க வண்டியில் ஹார்ன் அடித்தா திருடனுக்கு வேறு வழி இல்லை, ஓடி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வெறும் 250 ரூபா செலவில் உங்களோட பைக்கோட திருட்டியும் தடுக்க முடியும், அதே சமயத்தில் திருட வர திருடனையும் அலறி ஓட செய்ய முடியும். வீடியோட எண்டில் ₹1 கூட செலவே இல்லாமல் பைக் திருடு போகிறத தடுக்க முடியும். அது எப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பைக் வந்து திருடு போயிட்டு இருக்கு. அதில் நம்ம பைக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு வெறும் ஒரு 250 ரூபா போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, வெறும் 250 ரூபா செலவில் உங்களோட பைக்கோட திருட்டியும் தடுக்க முடியும், அதே சமயத்தில் திருட வர திருடனையும் அலறி ஓட செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்டில் ₹1 கூட செலவே இல்லாமல் பைக் திருடு போகிறத தடுக்க முடியும். அது எப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 250 ரூபா செலவில் உங்கள் பைக் திருடு போகாமல் இருக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருள் என்னன்னா, ஒரு ஹார்ன் தேவை. இந்த ஹார்ன் வந்து 150 ருபீஸ்லேருந்து கிடைக்குது. இன்னும் உங்களுக்கு குவாலிட்டியான ஹார்ன் வேணும்னா நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 சுவிட்ச் தேவைப்படுது. இந்த மாதிரி சுவிட்ச் வந்து ஒரு 30 ரூபாயிலேருந்து கிடைக்குது. நான் வச்சிருக்கிறது வந்து 60 ருபீஸ். இது பழைய சுவிட்ச் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சுவிட்ச் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து 1 மீட்டரில் வந்து ஒரு 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 மீட்டரில் வந்து 2 ஒயர், 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்துக்கோங்க. ஒரு டேப், இவ்வளோதாங்க. இதை வச்சு உங்கள் பைக் திருடு போகாமல் தடுக்க முடியும். ஹார்னில் இருக்கக்கூடிய 2 டெர்மினலில் ஒரு டெர்மினலில் சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கேன். சுவிட்சில் இருக்கக்கூடிய 2 ஒயரில் ஒரு ஒயர் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு எண்டில் ரெட் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நமக்கு வந்து சப்ளை, பாசிட்டிவ் சப்ளை வரப்போகுது. ஸோ அதுக்கு அடுத்தது ப்ளூ ஒயர் எடுத்து இன்னொரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ ஒயரையும் கனெக்ட் பண்ணி வச்சு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து டேப் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து சுவிட்சை போடுங்க. ஏன்னா வந்து பைக் பாடி ஃபுல்லாகவே வந்து எர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆனால் இந்த ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பாசிட்டிவ் சைடு வந்து எப்பவுமே வந்து சுவிட்ச் கொடுங்க. ஸோ எல்லா இடமும் டேப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து இதை பைக்கில் கனெக்ட் பண்ணோம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சர்க்யூட் ரெடி பண்ணணும், அதையும் பார்த்துக்கலாம். ரெண்டாவது சர்க்யூட் வந்து ரொம்பவே சிம்பிள். நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு சுவிட்சும் 1 மீட்டர் லென்த் இருக்க 2 ஒயரும் எடுத்துட்டோம். ஸோ அதோட வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்டரையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கனெக்டர் வந்து உங்களுக்கு வந்து மெக்கானிக் ஷாப்ஸில் கிடைக்கும், கடைகளில் இது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கான கவுண்டர் பார்ட்டையும் எடுத்துக்கிறோம். இது வந்து வேஸ்டான பஸர்லலாம் நமக்கு இது கிடைக்கும். ஸோ இது வந்து இதில் கனெக்ட் ஆகக்கூடியது. இந்த சர்க்யூட் ரொம்பவே ஈஸி. இந்த சுவிட்சில் வந்து இந்த 2 ஒயருடைய இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுவிட்சில் இருந்து வர 2 ஒயரும் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்க இந்த 1 மீட்டர் ஒயர்லையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயரோட எண்டில் இருக்கக்கூடிய 2 ஒயர்லையும் ஆல்ரெடி நம்ம சொன்ன இந்த கனெக்டர், ஸோ இந்த கனெக்டரை இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு எண்டில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பின்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து டேப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடமும் டேப் பண்ணியாச்சு. என்னோட FZ பைக்கில் தான் இதை நான் செட் பண்ண போகிறேன். நம்ம 2வது ரெடி பண்ண காயில் தான் இது. ஸோ சுவிட்சை வந்து சீட்டு கடியில் வச்சிடலாம். ஸோ இதை வந்து எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம்னா, புட்டி காயில், அதாவது இக்னிஷன் காயில்னு சொல்லுவாங்க. அந்த இக்னிஷன் காயில் தான் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இக்னிஷன் காயில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டா என்ன தான் நம்ம ஒரிஜினல் கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இதுதான் வந்து அந்த பாட்டில் காயில், அதாவது இக்னிஷன் காயில். இதில் இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் லைன் எர்த்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாசிட்டிவ், இந்த ப்ளக்கை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கிளிப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கிளிப்பை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த எண்டை வந்து நம்ம இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இங்கே பாட்டில் கிட்ட தான் வந்து, அதாவது இக்னிஷன் காயில் கிட்ட தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, சீட்டு கடியில் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியலனா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கோ இல்லை இது ரிலேட்டடான ஒயரிங் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து என்னோட இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்கு கீழே இருக்குது. ஸோ நீங்கள் சீட்டு கடியிலையோ இல்லை அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல கூட ஒயரை வந்து நீங்கள் கட் பண்ணி அந்த இடத்துல கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து திருட வரவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இதை உள்ளே வந்து ஹைட் பண்ணிடலாம். என்னோடய சுவிட்சை வந்து நான் சீட்டு கடியில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த சுவிட்சை வந்து சீட்டு கடியில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த சுவிட்ச் வந்து இப்போ ஆஃபில் இருந்தால் உங்களோட ஒரிஜினல் கீயை போட்டால் கூட ஸ்டார்ட் ஆகாது. ஸோ திருடங்க வந்து டூப்ளிகேட் கீயை போட்டாலோ இல்லை வந்து உங்களுடைய கீ செட்டை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ கூட இது ஸ்டார்ட் ஆகாது. ஸோ திருடங்க வந்து மெயினாக வந்து 2 விஷயம் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. என்னென்னா, அவங்க திருடுற டார்கெட் வந்து சிம்பிளானதாக இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த செகண்டரியாக நம்ம ரெடி பண்ண இந்த காயில் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அவங்க வந்து பைக்கை வந்து வேகமாக வேறு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஆஃப் ஆகுது அப்படின்றத காட்டுறோம். வந்து என்னோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணேன்னா பைக் வந்து ஆஃப் ஆகும். இப்போ பாருங்கள். ஸோ இந்த சுவிட்ச் ஆஃபில் இருந்தால் உங்கள் பைக் ஸ்டார்ட் ஆகாது. இது மெயினாக எப்போ யூஸ் ஆகுனா பஸ் ஸ்டாண்டு இல்லை ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பொது இடங்களில் நீங்கள் பைக்கை விட்டுட்டு ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் வர்றதுக்கு. இல்லை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நைட் டைமில் விடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பைக்குக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் உங்கள் சீட்டை வந்து ஓப்பன் பண்ணியோ இல்லை வந்து உங்களுக்கு சைட் பேனல்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி சில வண்டிகள்லாம் இருக்கும். அதாவது பேட்டரி சைடில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கூட இதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டிங்கன்னா அப்போ வந்து இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் கீயை போட்டால் கூட ஸ்டார்ட் ஆகாது. ஸோ உங்கள் பைக்கை வந்து யாரும் ஸ்டார்ட் பண்ணி திருடிட்டு போக முடியாது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கியூட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோடது வந்து FZ பைக்கு. ஸோ FZS Yamaha. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் ரிலே மினி ரிலே இருக்குது. இந்த மினி ரிலேல தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு பைக்லேயும் வந்து இது வந்து இருக்க இடமும் வேரி ஆகும், இதனுடைய டைப்பும் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் வந்து மெக்கானிக் கிட்டேயோ இல்லை ப்ராப்பரான ஒயரிங் பண்ணுறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா இதை உங்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இதில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, கில் சுவிட்ச் அதாவது இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து எப்போ ஆன் பண்ணாலும் இந்த அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த ஹாரன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டார்டிங் ரிலேயோட கனெக்டரை நம்ம இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் மேலே இருக்கக்கூடிய 2 லைனில் தான் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணோம். ஸோ ரெட்டில் வந்து இந்த ரெட் ஒயரை கொடுத்துட்றேன். ரெட் ஒயரை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பெருசாக சீவிடுங்க. பெருசாக சீவி இந்த மாதிரி ஒரு இன்ச் 1.5 இன்ச்சு லென்த்துக்கு சீவிடுங்க. சீவிட்டு இதில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ளூ ஒயரையும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இன்செர்ட் பண்ணி இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மினிரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கீ செட்டில் இருக்கக்கூடிய கீயை ஆன் பண்ணி கில் சுவிட்சை போட்டு பார்க்கலாம், இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சுவிட்ச் எதுக்கு ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா, ஏன்னா இந்த சுவிட்ச் ஆனில் இருந்தால் எப்போ உங்களுக்கு கில் சுவிட்ச் ஆனில் இருந்தாலும் உங்களுக்கு அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். அதாவது நீங்கள் ஓட்டும்போது கூட இந்த அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னென்னா இந்த சுவிட்ச் வச்சுருக்கோம். ஸோ இது ஆஃபில் இருந்தால் நீங்கள் ஓட்டும்போது அடிக்காது, நீங்கள் இதை விட்டுட்டு போகும்போது இதை ஆனில் வச்சுட்டு போயிடணும். அப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ வந்து திருடுறவங்க வந்து டூப்ளிகேட் கீயை போட்டாலோ இல்லை இந்த கீ செட்டை ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலோ என்ன நடக்கும் அப்படின்னு காட்டலாம். ஸோ இப்போ வந்து கீயை நான் ஆன் பண்ணுறேன். இந்த கில் சுவிட்சை போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த சுவிட்சை கில் சுவிட்சை போட்டு தான் ஆகணும். ஸோ அதை வந்து நான் போடுறேன். போட்டால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அகைன் வந்து இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணாதான் இது ஹாரன் வந்து நிற்கும். இது ஆஃபில் இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட்டும் ஆகாது, கிக் ஸ்டார்ட்டும் ஆகாது. அவங்க வந்து வண்டியை தள்ளிட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோணலாம், சரி ஆன் பண்ணிவிட்டு ஹார்ன் அடித்தா என்ன வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போவாங்க தானே அப்படின்னு தோணும். ஆமாம், ஹார்ன் அடிச்சுட்டே வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போகலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி செகண்டாக ஒரு சர்க்யூட் கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாட்டில் காயிலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சுவிட்ச் ஆஃபில் இருந்தால் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது, அவங்க தள்ளிட்டு தான் போகணும். முன்னாடியே சொன்ன மாதிரி திருடங்க வந்து சிம்பிளான டார்கெட்டையும் அந்த இடத்த ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து காலி பண்ணணும், அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. இது ரெண்டுமே உங்களோட பைக்கில் இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தீங்கன்னா நடக்காது. ஸோ இது வந்து ஒரு கற்பனை காட்சி. இவர் வந்து பைக்கை திருடுற மாதிரி இப்போ நமக்கு நடிச்சு காட்டுறாரு. ஸோ பைக்கை திருடுனா என்ன ஆகும் போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சைட் லாக் நார்மலாக வண்டியில் இப்படி தான் போட்டிருப்போம். சைட் லாக்கை எப்படி உடைப்பாங்க அப்படின்றதையும் ஒரு டெமோ பண்ணி காட்டுறாரு. ஸோ இப்படி தான் சைட் லாக்கை உடைப்பாங்க மோஸ்ட்லி பைக் திருடுறவங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீ செட் ஒயரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. கில் சுவிட்சை போடுறாரு. ஸோ ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செல்ஃப் ஸ்டார்ட் ட்ரை பண்ணுறாரு, ஒர்க் ஆகலை. கிக் ஸ்டார்ட்டும் பண்ணுறாரு, ஒர்க் ஆகலை. ஸோ தனியாக இருக்க வண்டியில் ஹார்ன் அடித்தா திருடனுக்கு வேறு வழி இல்லை, ஓடி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவால் ஒரு பைக் திருட்டை தடுத்தாலும் அது பெரிய விஷயம், ரொம்பவே உதவியாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ₹1 கூட செலவே இல்லாமல் இந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல், அதாவது திருடு போகாமல் தடுக்கிறது எப்படி அப்படின்றது சொல்லியிருந்தேன். அது ஒன்றுமே இல்லை, ரொம்பவே சிம்பிள். எல்லா பைக்லேயுமே வந்து TCI யூனிட் இருக்கும். TCI யூனிட்டுக்குன்னு ஒரு கனெக்டர் இருக்கும். ஸோ அதுதான் இது. இந்த TCI கனெக்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டால் பைக் வந்து உங்களோட ஒரிஜினல் கீயை போட்டால் கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் டிஸ்பிளேவை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கீயை ஆன் பண்ணிட்டேன், டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்சை கூட நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ கில் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் கிக் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ கிக் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதுதான் ரொம்பவே சிம்பிள். உங்கள் சீட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த டிசிஐ யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த கனெக்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பைக் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ இதை கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள் சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கனெக்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நைட் டைமில் வீட்டுக்கு வெளியில் விடும்போதோ இல்லை வந்து ஏதாவது ப்ரைவேட் பார்க்கிங்கில் இல்லை ப்ரைவேட் பிளேஸில் விட்டுட்டு போகும்போதோ இந்த மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் பைக் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ திருடுறவங்களும் வந்து ஈஸியாக திருட முடியாது. ஸோ ஏன்னா பைக்கை வந்து உருட்டிட்டு போகணும். ஸோ அதனால் வந்து அவங்க இதை அவாய்ட் பண்ணுவாங்க. உங்கள் பைக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கும்.